ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 16ஆம் தேதி வைகாசி 2ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசையானது வருகிறது. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா சாதாரணமான மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்னு சொல்லிவிட முடியாதுங்க. இந்த அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்று வருகிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் கார்த்திகை விரதமும் சேர்ந்து வருதுங்க. ஸோ இந்த நாள் இதனால் ரொம்பவே முக்கியமான அதிரடியான மங்களகரமான சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த வைகாசி மாதம் அமாவாசை நாளில் நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நினைத்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய வாழ்நாள் கஷ்டங்கள் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இதனால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த வைகாசி மாத அமாவாசை நாளில் நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால என்னென்ன நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது, என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசை என்பது வரும். இந்த அமாவாசை தினத்துல முன்னோர்களை வழிபாடு செய்வதன் மூலம் முன்னோர்களுடைய அருளை நம்மால் பெற முடியும் அப்படின்னு அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயமாகவே நாம பார்க்கலாம். இந்த அமாவாசைகளிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக திகழ்வது இந்த வைகாசி மாத அமாவாசையை சொல்லலாங்க. முதல்ல 3 அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாகவே சொல்வாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை, புரட்டாதி அமாவாசை, வைகாசி அமாவாசை, இந்த 3 அமாவாசையுமே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே பார்க்கப்படுது. ஸோ இதனால் இந்த வைகாசி அமாவாசை நாளில் நாம் என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும், என்ன செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம். இந்த 3 அமாவாசையிலுமே மிக முக்கியத்துவம் வாய்ந்த அமாவாசையாக வைகாசி அமாவாசையை சொல்லலாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது. இதனால கூடுதல் சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு முன்னோர்களுடைய கோபம் மற்றும் சாபம் நீங்குவதற்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றி நாம இப்ப பார்க்கலாம். வைகாசி அமாவாசை வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது இது அனைவரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்வது அவசியமாகவே சொல்லப்படுது. நம்முடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்காக விரதம் இருந்து அவர்களை வழிபாடு செய்வதற்காக தான் இந்த அமாவாசை தினமானது இருக்கிறது. இப்படிப்பட்ட தினத்தில் நம்மால் இயன்ற முறையில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதோடு பிறருக்கு தானமும் தருவதன் மூலம் முன்னோர்களுடைய அருளை நம்மால் பெற முடியும். ஒருவருக்கு முன்னோர்களுடைய அருள் இருந்தால் மட்டுமே தான் அவர்களுக்கு அனைத்து விதமான சுப காரியங்களும் நல்லபடியாக நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா குல தெய்வத்தின் அருள் கிடைப்பதற்கும் முன்னோர்களுடைய அருள் என்பது கண்டிப்பாக அவசியமான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. இதனால தான் பார்த்தீங்கன்னா பலரும் அமாவாசை தினத்துல முன்னோர்களை வழிபாடு செய்வது போலவே குல தெய்வத்தையும் வழிபாடு செய்கிறாங்க. அந்த வகையில வைகாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை என்பது ரொம்ப விசேஷமான ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீங்க திதி கொடுக்கணும் அப்படின்னு நினைத்தாலும் கண்டிப்பாக கொடுக்கலாங்க. ஸோ இந்த நாள் இதற்கு உகந்த நாளாகவும் கண்டிப்பா இருக்கிறது. முன்னோர்களுக்கு உங்களால் முடிந்தால் படையலை செய்து முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாகவே இந்த நாளை பார்க்கலாம். இந்த வைகாசி மாத அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு வீட்டை நன்றாக சுத்தம் செய்வது அவசியம். அதாவது வீட்டை துடைப்பது இதுக்கு ரொம்ப முக்கியமாகவே சொல்லப்படுது. இந்த மாதிரி செய்துவிட்டு அமாவாசை நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழக்கமான படையல் சாதத்தை கண்டிப்பாக செய்யலாங்க. இப்படி படையல் இடும் பொழுது கண்டிப்பான முறையில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் உணவில் சேர்த்து கொள்வது அவசியமாகவே சொல்லப்படுது. பொதுவாகவே மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் பூசணிக்காயை சேர்த்து கொள்வது ரொம்ப முக்கியம். உங்களுடைய படையல் சாதத்தில் பூசணிக்காய் கண்டிப்பாக இருக்கணும். இப்படி இருக்கும் பொழுது முன்னோர்களுடைய கோபத்திலிருந்து நம்மால் விடுபடக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த நாளில் படையல் சாதத்துல என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம், பூசணிக்காய் குழம்பு, பரங்கைக்காய் பொரியல், முருங்கைக்கீரை பொரியல், இல்லைன்னா அகத்துக்கீரை பொரியல், இந்த மாதிரி படையலாக நீங்கள் செய்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் முன்னோர்களை நினைத்து கண்டிப்பாக வழிபாடு செய்யலாம். அதாவது படையல் செய்து முடித்தவுடன் நீங்கள் முன்னோர்களுடைய படத்திற்கு முன்பாக படையல் இட்டவுடன் கண்டிப்பாக மனதார உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை கூறி நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. ஸோ இந்த மாதிரி செய்து வரும்பொழுது முன்னோர்களுக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் மனம் மகிழ்ந்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பரிபூரணமாக கொடுப்பாங்க அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. முக்கியமாக இந்த அமாவாசை தினத்தில் காகத்திற்கு சாதம் வைப்பது முக்கியமாகவே சொல்லப்படுது.
காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் நீங்கள் அமாவாசை சாதத்தை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும். அதுபோலவே அமாவாசை தினத்தன்று காக்கைக்கு சாதம் வைக்கும் பொழுது குறிப்பாக எள் மற்றும் நல்லெண்ணெய் கலந்து நீங்கள் வைக்கணுங்க. இப்படி செய்து வந்தீங்கன்னா முன்னோர்களால் ஏற்பட்ட தோஷம் முற்றிலும் விலகும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. ஸோ உங்களுக்கு முன்னோர் தோஷம் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி முறைகளில் நீங்கள் காகத்திற்கு சாதத்தை வைக்கலாம். இப்படி செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷத்திலிருந்து நீங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றி பார்க்கலாம். அதுபோலவே மாலை நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல தெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அமாவாசை தினத்தில் காலையில் நீங்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு படையலிட்டு மனதார வழிபாடு செய்த பிறகு மாலை நேரத்தில் குல தெய்வத்தை வழிபடுவது மிகுந்த விசேஷமான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. ஸோ உங்களால் முடிந்தால் இந்த அமாவாசை தினத்தில் குல தெய்வ வழிபாடு செய்து பாருங்க. ஸோ குல தெய்வம் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இல்லை என்று நினைக்கக்கூடிய நேயர்கள் கண்டிப்பாக மனதார உங்களுடைய பூஜை அறையில் நின்று உங்களுடைய குல தெய்வ பெயரை மனதில் நினைத்து கொண்டு கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்களை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். வீட்டிலேயே குல தெய்வத்தை நினைத்து நீங்கள் தீபமேற்றி வழிபாடு செய்து வந்தீங்கன்னா குல தெய்வத்துடைய அருள் உங்களுக்கும் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. முடிந்த அளவிற்கு பக்கத்தில் குலதெய்வம் கோவில் இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த வைகாசி மாத அமாவாசை நாளில் சென்று வருவது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான பலனை பெற்று தரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ முடிந்த அளவுக்கு நீங்கள் குலதெய்வத்தை நேரில் சென்று குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை நேரில் வாங்கி வருவது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்குங்க. ஸோ இதனால் உங்களுடைய மனம் தெளிவடையும், மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முடிவாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைத்தாலும் கண்டிப்பாக குலதெய்வத்துடைய அருளால் நீங்கள் பரிபூரணமாக செய்யலாம். இப்படி செய்து வந்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்குங்க. இந்த நாளில் நீங்கள் முன்னோர்களை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த தடைகளாக இருந்தாலும் சரி முற்றிலும் அகன்று உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக வைகாசி மாத அமாவாசை நாளில் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் செய்து வரலாம். குல தெய்வத்துடைய அருளும் முன்னோர்களுடைய அருளும் உங்களுக்கு இருந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எளிமையான முறையில் வீட்டில் இருந்தபடியே பரிபூரணமாக நீங்கள் செய்து வரும் பொழுது கண்டிப்பாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைப்பது மட்டுமின்றி உங்களுடைய குடும்பத்திற்கே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வைகாசி மாத அமாவாசை தினத்தில் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.